பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போ. ஹலோ நண்பர்களே, இது வந்து பூனைக்கால் காய். நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் தேடி ஃபோனில். இது பூனைக்கால் காய். இது வந்து இங்கிலீஷில் வந்து வெல்வெட் பீன்ஸ். இப்போ வந்து நம்ம இதை அறுவடை செஞ்சு குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு நாளைக்கு வாந்தி பேதி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் சாப்பிட்டு அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூனைக்கால் காய். இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வெல்வெட் பீன்ஸ். இது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதான், மருத்துவ குணம் வாய்ந்த காயாகிடுது. அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டோடு தான் சாப்பிட்ணும். இதை நாளைக்கு நான் குழம்பு வைக்கலாம், இல்லை வெஜிடபிள் ரைஸில் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை பெருக்கிறேன். நல்லா இருந்தால் நாளைக்கு வீடியோ போடுறோம். சாப்பிட்டவங்க நல்லா இருந்தா. ஏன்னா என்ன தான் சொல்கிறாங்க அவங்க அனுபவசாலி. நான் சொல்கிறேன், அவங்க வந்து தாராளமாக என்னை கெச்சின் போன்னு சொன்னதுக்கு காரணம் இதுக்கு தான் காரணம். இல்லை நான் பொதுவாகவே தாளாரம் தான். அது அவள் ஒத்துக்க மாட்டா, அதான் விஷயம். பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன செடி வச்சாலுமே அது நிறைய படர்ந்து போகுது பாருங்க. இதுவே நல்லா நாளைக்கு அவங்க கொடுப்பாங்களா நித்யா ஃபேமிலிக்கு குளுக்கோஸ் ஏறுறது நிஜம். ஆமாம், இது நாங்கள் பரவாயில்ல, குளுக்கோஸே ஏறாலும் பரவாயில்ல. யாருக்கு ஏறினாலும் புத்துக்கு ஏறும். போதுமா? பெரிய இன்னோட பெருசுடி. புட்றா அடே அம்மாவை மூஞ்சி கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. புளியாங்காய் மாரி பூனைக்கால் காய். இதுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க, எப்படி பேர் வந்து? இது நரம்பு சம்மந்தப்பட்ட காய். கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், அதிகம் சாப்பிட்டா அது நம்மள டேஞ்சர் ஆக்கிடும். அதுதான் நான் 4 நாளாக இருந்த காரணம். தெரியுதா? பெருக்கிறேன். நாளைக்கு தான் தெரியும் இவங்க நிலவரம் என்னான்றது. ஆக நாளைக்கு நித்யா ஃபேமிலி சாப்பிட்டு நல்லா இருந்தால் எனக்கு காய் பிரச்சனை கிடையாது, உடம்பு பிரச்சனை. காய் சாப்பிட்டு யாராவது ஒருத்தருக்காவது என் நிலமை ஆச்சு, காய் தான் ப்ராப்ளம். ஓகேவா? முன்னமாரி நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். நாங்களும் அதிகமாக சாப்பிடல, டெஸ்ட்டு தான் பண்ணோம். சொன்னதான் அது. ஓகே நண்பர்களே, இது போதும். அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நல்லா இது ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நாளைக்கு. நாங்கள் இது ஃபுல்லாக வைக்க மாட்டோம், சும்மா ஒரு கொத்து மட்டும் தான் வைப்போம். இது கிளறியா பாரு, ஃபஸ்ட்டில் உரிச்சு எடு. இது ஒரு காய் உரிச்சு எடுக்கலாம். மெத்தமாக இருக்கும், அந்த தோல் மெத்தமாக இருக்கும். ஏய் பக்கெட்டி குத்துட்டு போடா நைனா, அது நைனா தவிடு ஆடுறதுரா. பை கே என் பை இந்த அந்த பை இருக்குது பாரு விக்கி, அது அந்த பை இருக்குது பாரு, நல்லா இருக்கு. ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஆமாம், காய் என்னவோ சின்ன காய் தான். ஏய் பட்டையாக இருக்கும்பா. எவ்வளோ பெருசு வீடியோ காமிப்பேன் பாருங்க. இதை ஊறவே வைக்க தலடி. பேர் வந்து சோயாபீன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கையில் எடுத்துக்காட்டு, கையில் எடுத்துக்காட்டு, மொத்தத்தையும் உரிச்சு கையில் காட்டு. மொத்த காயும் கையில் எடுப்புல. பாருங்க, இதை போட்டு நம்ம அவிச்சோம்னா சும்மா அப்படியே மாவாக இருக்குங்க. சாப்பிட்டோம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் உடம்பு தாங்க சரியில்லாத போச்சு. நாளைக்கு நான் சமைச்சிட்டு சொல்கிறேன். அது டீட்டெயில்ஸ் இப்போ சொல்லிடலாங்க. நல்லா இருப்பாளா இன்னைக்கு மூஞ்சி நாளைக்கு இருக்குதான்னு பார்க்கலாங்க. இந்தாங்க பையன்.